120 வருடம் நம்ம வாழ போறதில்லை. நம்மளுடைய ஆயுளும் ஜாதகத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த ஏஜ் வரைக்கும், உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த தசாபுத்தி அமைப்புகள் சுழலும். உணர்வுகள் தான், வாழ்க்கையே உணர்வுகள் தான். உணர்வுகள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது ருசிங்கிற உணர்வு. ஒரு பார்வை பார்க்குறீங்க, மகிழ்ச்சிங்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வுகள் அடிப்படையில் தான் நம்மளுடைய உலகமே. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கே நம்ம குழம்புனோம்னா ஒரு கோடிங், ஒரு சாஃப்ட்வேரை வடிவமைக்கிறாங்களா, அப்போ எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கணும். புதனுடைய புத்திசாலித்தனமும் சனியுடைய பொறுமையும் இல்லாமல் கோடிங்க ஒருத்தங்களால் கற்றுக்கிடவே முடியாது. ராஜயோக ஜாதகத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய அந்த கிரகங்களுடைய திசைகள் நீங்க நன்றாக வாழக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, சந்தோஷங்களை உடல் அளவில் அனுபவிக்கக்கூடிய 20 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள நடக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்கும். தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு புத்திநாதனுக்கு கட்டுப்பட்டு அந்தாரநாதன் எல்லாம் பேச நல்லா இருக்கும். அந்தாரநாதன் கடுமையான பாவத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய ஆப்போ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ நடக்கும்போது அப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ, இந்த ஆள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அப்பந்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். புதுசாக வரக்கூடிய ஒரு ஜோதிடத்தை பற்றி அடிப்படை நாலேஜே இல்லாத ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. கிரகங்களுடைய காரகத்துவங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் பார்வைகள், இன்னைக்கு தசாபுத்தி அமைப்புகள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய பாடம் தசாபுத்தி அமைப்புகள். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் கிரகங்களுடைய காரகத்துவங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் பார்வைகள் 3 முக்கியமான கிளாஸஸ், பலன் சொல்றதுக்கு முக்கியமான பேசிக்கான கிளாஸஸை 3 ஏற்கனவே நான் நடத்திட்டேன். ஜோதிட பாடம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அது இருக்கும். பார்க்காதவங்க போய் தாராளமாக போய் பாருங்கள். அந்த வரிசையில் தசாபுத்தி அமைப்புகள் அந்த 3 கிளாஸோடு சேர்த்து இயற்கை பாவிகள், இயற்கை சுபர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நான் நடத்தியிருப்பேன். லக்ன சுபர், லக்ன பாவிகள், இது ஒரு பெரிய லென்த்தி டாபிக். இதை நம்ம இதுங்க கூட சேர்ந்து எடுக்க முடியாது. இதை ஒரு தனியான ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம எடுக்க முடியும். இயற்கை சுபர், இயற்கை பாவி அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக். அதனால் அதுக்கு தனியாக எடுக்காமல் நான் அந்த 3 கிளாஸஸ்லேயே நான் அதை எடுத்துட்டேன். ஆனால் லக்ன சுபர், லக்ன பாவிங்கிறது ஒரு பெரிய கிளாஸ். அதை தனிப்பட்ட முறையில் தான் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தசாபுத்தி அமைப்புகள். இந்த தசாபுத்தி அமைப்புகளை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ தசாபுத்தி அமைப்புகள் என்னன்னா, ஒரு உளி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு உளி, இந்த உளி தான் உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை. அந்த உளி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை ஒரு 2 அடி அடித்தோடனே உளி உடஞ்சிருது. அந்த உளியுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கடினத்தன்மை, அதுதான் லக்னம், லக்னாதிபதியை நீங்கள் ஒப்பிட்டுக்கிடணும். அந்த உளி கல் உடைக்கிறதுக்கு பயன்படுதா, சிற்பத்தை செதுக்கிறதுக்கு பயன்படுதா அப்படிங்கிறது பிற தன பாவகங்களோடு சேர்த்து தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளான தசாபுத்திகள் வருதா, உங்களுக்கு நெகட்டிவ் செய்யக்கூடிய தசாபுத்திகள் வருதாங்கிறத பொறுத்து முடிவாகும். அதாவது உளி இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, யூஸே இல்லை. அவர் தசாபுத்தி அமைப்புகளில் தான் அவர் கல் உடைக்கிறாரா இல்லை சிற்பம் செதுக்கிறாரா அப்படிங்கிறத தசாபுத்தி, அந்த செயலை தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். அந்த தசாபுத்தி 2 விதத்தில் இருக்கும். உங்கள் லக்னத்துக்கு ஃபேவரபுளான கிரகங்கள், லக்னத்துக்கு அவயோகர்கள், அதை வச்சு தான் நீங்கள் கல் உடைக்கிறீங்களா இல்லை நீங்கள் சிற்பம் செதுக்கிறீங்களா அப்படிங்கிறத, நல்லதா கெட்டதாங்கிறத அந்த தசாபுத்தி அமைப்புகள் முடிவு செய்யும். உங்கள் உளி ஸ்ட்ராங்கான உளி தான். ஆனாலும் அந்த செயலை தீர்மானிக்கிறதுக்கு தசாபுத்தி அமைப்புகள் வந்தால்தான் நடக்கும். வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உளிக்கு வேலையே இல்லை. அப்போ எந்த ராஜயோக ஜாதகத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய அந்த கிரகங்களுடைய திசைகள் நீங்கள் நன்றாக வாழக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய, சந்தோஷங்களை உடல் அளவில் அனுபவிக்கக்கூடிய 20 வயதுல இருந்து 50 வயதுக்குள்ள நடக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. சாதகமற்ற தசாபுத்திகள் வாழ்நாளில் வராமல் இருக்கிறவன் கொடுத்து வச்சவன், இல்லை பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருக்கும் பொழுதே கடந்து போனவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் தசாபுத்தி. செயலை தீர்மானிப்பது ஜாதகத்தில் கிரகங்களுடைய காரகத்துவங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் பார்வைகள் எல்லாம் ஓகே. நீங்கள் அந்த கிரகங்களுடைய காரகங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள்,
பார்வை அமைப்புகள் இதெல்லாம் சேர்த்து பலன் எடுக்கிறதுக்கு உதவுற மாதிரி எப்போ அந்த பலன் நடக்கும், எப்பயா நடக்கும், அந்த நடக்கிற அந்த செயலை குறிக்கக்கூடியது தான் தசாபுத்தி. தசாபுத்தி தான் சகலத்தையும் மாற்றும். தசாபுத்தி மட்டும் ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. ஒரு சரியில்லாத ஜாதகத்தில் உள்ளவங்களுக்கு கூட நல்ல தசாபுத்திகள் லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கும், நல்ல ஜாதகத்தில் பிறந்தா கூட சாதகமற்ற ஒரு 2 தசாபுத்திகள் அடுத்தடுத்து வந்துடுச்சுன்னா முடிஞ்சது, செல்லா காசு தான். பிற பாவகங்களில் எது வலிமையோடு இருக்குதோ அந்த உயிர் உறவுகள் நம்மளுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிறோங்க. தசாபுத்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை தீர்மானிக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்தடுத்து சொல்லித்தாங்க. தசாபுத்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராசி கட்டத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏற்கனவே நான் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ராசியுடைய தன்மைகளை நான் பாவகங்கள் அப்படிங்கிற பாடத்தில் எடுத்திருப்பேன். பாவகங்கள் அதாவது வீடுகளின் ஆதிபத்தியம், அதில் நான் ராசிகளை பற்றி விளக்கியிருப்பேன், காலபுருஷ தத்துவத்தெல்லாம் விளக்கியிருப்பேன். அப்போ அந்த ராசி கட்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய இருக்கைகளை நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அமைச்சிருக்காங்க. ராசி கட்டம், ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி, 12 ராசி 360 டிகிரி ஒரு ரவுண்டு. அந்த ரவுண்டுக்குள்ள நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தை பாதங்களின் அடிப்படையில், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அப்ப 27 × 4 போட்டு ஒவ்வொரு கட்டத்திலையும் 9 நட்சத்திர பாதத்தை அடைத்து அப்படியே ஒரு முழுமையான வடிவத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த தசாபுத்தி அமைப்புகள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மேஷத்துல இப்போ நட்சத்திரோடைய 27 நட்சத்திரங்கள் ஒரு வரிசையில தான் வரும், ஒரு பேட்டர்ன்ல தான் வரிசையா வரும். தசாபுத்தி அமைப்புன்னு ஒரு பேட்டர்ன்லயே தான் வரும். அந்த பேட்டர்னை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மேஷம்னு எடுத்துட்டீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். பரணி, ஏங்க பரணி வந்தது, ஏன் கார்த்திகை வரலை, இப்படி நீங்கள் கேட்கக்கூடாது. இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு பேட்டர்ன். இது ஒரு பேட்டர்ன். நான் முழுசும் சொல்லி கொடுக்கும்போது நான் எந்த பேட்டர்னும் உங்களுக்கு புரியும். 2வது பரணி நட்சத்திரம், அது 1, 2, 3, 4 பாதங்கள். அப்போ ஒரு ராசி கட்டத்தில் 9 பாதங்கள் சொன்னேன். அப்போ இன்னும் ஒரு பாதம் மிச்சம் இருக்குதா. கார்த்திகை நட்சத்திரத்துடைய ஒரு பாதம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ரிஷபத்தில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணியுடைய 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். இதுலேயே 9 பாதங்கள் முடிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு படம்லாம் பக்கத்துலேயே போட்டிருப்பேன், அதில் விளக்கமாக போட்டிருப்பேன். 9, 12 வீட்டுக்கும் நான் இதே மாதிரி ராசியை சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாடம் லென்த்தாக போகும். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு படம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன். நான் 12 ராசிக்கு நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், கிளாஸ் போர் அடிக்கும். என்ன மேட்ருன்னு புரிஞ்சுக்கிடுச்சுல, இதுதான் மேட்ரு. அதை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த கட்டம் இருக்குதுல்ல, இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன்லேயே தான் இவங்க வருவாங்க. இப்போ ஏங்க இந்த பேட்டர்னில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் இருக்குது. நட்சத்திரத்தை வீடுகளோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து கிரகத்தோட கனெக்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் காரகத்துவங்களும் ஆதிபத்தியங்களும் வீட்டுக்கும் கிரகத்துக்கும் சேர்ந்து கொடுக்கப்பட்டு ஒரு கலவையான அடிப்படையில் பலன் சொல்கிற மாதிரி இந்த நட்சத்திரமும் கிரகத்துக்கும் கொடுத்துருப்பாங்க, வீடுகளுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வீடுகளோட பேட்டர்ன் போட்டாலும் அடுத்து கிரகத்துடைய பேட்டர்ன் போடுறோம் பாருங்க. அஸ்வினி, மகம், மூலம் கேதுவுடைய நட்சத்திரம், பரணி, பூரம், பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம் ராகுவுடைய நட்சத்திரம், புனர்பூஷம், விஷாகம், புரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரம். கேதுல தொடங்கி புதன்ல முடியும். இது ஒரு பெல்ட். கேதுல தொடங்கி புதன்ல முடியும். இது கோர்வையாத்தான் வரும், இந்த பேட்டர்னை மாற்ற முடியாது. கேதுவுல தொடங்கி கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், இந்த 9 கிரகமும் இந்த பேட்டர்ன்ல தான் வரும். இந்த பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல உள்ள அந்த நட்சத்திரங்களையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தசாபுத்தி வருடங்கள். கேதுவுக்கு 7 வருடங்கள், சுக்கிரனுக்கு 20 வருடங்கள், சூரியனுக்கு 6 வருடங்கள், சந்திரனுக்கு 10 வருடங்கள், செவ்வாய்க்கு 7 வருடங்கள், ராகுவுக்கு 18 வருடங்கள், குருவுக்கு 16 வருடங்கள், சனிக்கு
19 வருடங்கள், புதனுக்கு 17 வருடங்கள். இந்த பேட்டர்னுடைய வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கேதுன்னு சொன்னா ஒரு 3 நட்சத்திரம் சொன்னோம் பார்த்தீங்களா, அஸ்வினி, மகம், மூலம். எதுல நீங்க பிறப்பெடுத்திருந்தாலும் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, எந்த பாதத்துல நீங்க பிறந்திருக்கீங்கிறத வச்சு அந்த தசாபுத்தி அமைப்புகள் ஸ்டார்ட் ஆகும். உதாரணத்துக்கு அஸ்வினி 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இந்த கால்குலேட் பண்றதுக்கு தசாபுத்தி அமைப்புகள் எத்தனை வருஷம் மீதம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது. அது தேவையில்லைங்க. அப்படி கண்டிப்பா தேவைன்னா நான் ஷார்ட்ஸ்ல தசாபுத்தி அமைப்புகளை எப்படி கண்டுபிடிக்கணும், தசையில புத்தியுடைய அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கணும் நான் ஷார்ட்ஸ்ல வீடியோ போட்டிருக்கேன். நீங்க தாராளமா போய் பார்த்துக்கிடலாம். அது தேவையில்லை. ஏன்னா இப்ப எல்லாமே கணித அடிப்படையில் சாஃப்ட்வேர்ல அளவீடுகள் வந்துடுச்சு. பலன்கள் வரல, அளவீடுகள் வந்துடுச்சு. அதை நீங்க தாராளமா பார்த்துக்கிடலாம். உங்களை கற்றுக்கிடணும், நான் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பாருங்க. அங்கே ஷார்ட்ஸில் போய் அந்த ஹெட்டிங்கை டைப் பண்ணி நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வரும். இப்போ இந்த அடிப்படையில் நான் என்ன சொல்லித்தரேன்னா, இந்த அஸ்வினி 3ஆம் பாதத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னா அந்த தசாபுத்தி கணக்கீடுகள் அடிப்படையில் அந்த வீடுகள் இருக்குல்ல, அவருடைய தசா வருடங்கள் 7 வருடத்தில் 3ஆவது பாதத்தில் பிறக்கும் பொழுது ஒரு குத்துமதிப்பான கணக்கு சொல்கிறேன். அப்போ 3ஆவது பாதங்கிறது 2 பாதம் முடிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு 4ஆவது வருஷத்தில் அவர் 4 வருஷம் கழிஞ்சிடுச்சு. அப்போ இன்னும் 5, 6, 7 3 வருடங்கள் கேதுல மிச்சம் இருக்கிற மாதிரி பிறந்திருப்பார். அப்போ பிறக்கும் பொழுது கேது திசை 3 வருடம் நடக்கும். அதுக்கப்புறம் சுக்கிர தசை 27 வயசு வரைக்கும், சூரிய திசை 33 வயசு வரைக்கும், சந்திர தசை 43 வயசு வரைக்கும். இப்படி இந்த ஒரு பெல்ட் ஒரு 120 வருஷம் கனெக்ட் ஆகி முடிகிற மாதிரி வரும். 120 வருடம் நம்ம வாழ போறதில்லை. நம்மளுடைய ஆயுளும் ஜாதகத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த ஏஜ் வரைக்கும், உயிர் பிரிகிற வரைக்கும் இந்த தசாபுத்தி அமைப்புகள் சுழலும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 140 வயசு வரைக்கும் நீங்க வாழ்வீங்களா, வாழுங்க, சந்தோஷம். அப்போ அந்த 120 வருஷம் ஒரு கம்ப்ளீட் பண்ணி மறுபடி சுத்தும். இப்படி ஒரு ரொட்டேஷன் வடிவத்தில் இது சுத்தும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது எப்படிங்க நீங்க கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தாங்க. சந்திரன் மனோகாரகன். மனதை பயன்படுத்தி தான், நம்மளுடைய உணர்வுகளை பயன்படுத்தி தான் எல்லாமே பிக்ஸா ஆயிருக்குது. அதனால தான் ஞானிகள் நம்மளுடைய அந்த சிந்தனையை அதிகமாக தூண்டக்கூடிய குடும்ப உறவுகளை தவிர்த்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் பற்றற்ற வாழ்க்கையை வாழ பழகிக்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு கஷ்டம் வருது, மனசு பாதிக்கப்படுதா, இல்லை பாதிக்கப்படாது, அவன் மனதளவில் தைரியமான நபராக இருக்கிறான், இல்லை இன்னொரு நபருக்கு உடனே பாதிச்சிருது, அந்த துன்பத்தை தாங்கி கொள்ள முடியலை. அதே மாதிரி இந்த மன ரீதியாக தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, துக்கமாக இருக்கிறீங்களா, சந்தோஷத்தை எப்படி நீங்கள் அனுபவிக்கிறீங்க, எப்படி எடுத்துக்கொள்றீங்க, துக்கத்தை நீங்கள் உங்கள் மனம் தாங்குதா தாங்கலையா, இந்த மாதிரி அமைப்புகளை வச்சு தான் சந்திரன் முடிவு பண்ணுறதுனால தான். உணர்வுகள் தான், வாழ்க்கையே உணர்வுகள் தான். உணர்வுகள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, அது ருசிங்கிற உணர்வு. ஒரு பார்வை பார்க்குறீங்க, மகிழ்ச்சிங்கிற ஒரு உணர்வு. இந்த உணர்வுகள் அடிப்படையில் தான் நம்மளுடைய உலகமே. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த உணர்வுகள் அடிப்படையில் தான் நம்மளுடைய சிந்தனைகள். உங்களை கஷ்டப்படுத்த முடியுமா? இப்போ 100 கோடி ரூபா எனக்கு நஷ்டமாக்கிடுச்சு, கிரகம் பாவத்துவ கிரகம் எனக்கு 100 கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுத்திடுச்சு, நான் அதை கண்டுக்கிடவே இல்லை. 100 கோடி ரூபா நஷ்டப்படுத்தினா என்ன, 1 கோடி நஷ்டப்படுத்தினா எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கேன். அப்போ கிரகங்கள் எப்படி என்ன டென்ஷன் ஆக்கும், எப்படி ஆட்டுவிக்கும், அதோடைய வேலையை எப்படி என் மேலே திணிக்கும். அந்த மன ரீதியாக தான் என்னை கஷ்டப்படுத்த முடியாதால. அப்போ அந்த மன ரீதியாக தான் எல்லா நிகழ்ச்சியும் பதிவாக இருக்கிறதுனால தான் சந்திரனை கோச்சார நாயகனாக்கி, சந்திரன் உட்கார்றத ராசியாக்கி, சந்திரன் உட்கார்ற நட்சத்திரமாக்கி, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காரோ, எந்த பாதத்தில் அமர்ந்திருக்காரோ அதுல இருந்து தசாபுத்தியை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறதுனால தான் அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரோ அதை ராசியாக்கி, அது அவர் அமர்ற நட்சத்திரத்தை நட்சத்திரமாக்கி, அந்த நட்சத்திர பாதத்திலிருந்து தசாபுத்தி அமைப்புகளை கொண்டு வந்ததோட சூட்சமே நம்மளுடைய உணர்வுகள் ரீதியாக கிரகங்கள் விளையாடுற காரணத்தினால தான். எல்லாருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே ஒரு சாக்லேட்டில் சிலவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்க, உலகத்தையே கொடுத்தாலும் சிலவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய மைனூட்டான விஷயங்கள் இருக்குது. அப்போ உணர்வுகள் ரீதியாக நம்மளோட விளையாடி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் கிரகங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் பலன் சொல்றதுக்கு மிக 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 முக்கியம். அடுத்து நான் ஒரு கிளாஸ் நடத்துவேன். அந்த கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்ன யோகர் அவயோகர் எப்படி, கிரகங்களுடைய நண்பர் பகைவர் எப்படி, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த கிரகம், நான் சொன்னேன்ல
கல் உடைக்கிறதுக்கு சுத்தி பயன்பட போதா, இல்ல சிற்பத்தை செதுக்கிற கோயிலில் வைக்கக்கூடிய சிற்பம், கருவறையில் வைக்கக்கூடிய அந்த சிலையை செதுக்க போகுதாங்கிறத அந்த தசாபுத்தி அமைப்புகள் இயற்கை சுபர் இயற்கை பாவர், லக்ன சுபர் லக்ன பாவர், அந்த கிரகங்களின் உறவு நிலைகள் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த தசாபுத்தி அமைப்புகளில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு அதிபதிகளின் பெயரை கொடுத்து 1ஆம் அதிபதி லக்னாதிபதி, தனாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதி, அந்த ஆதிபத்தியங்கள் நடத்தியிருப்பேன். அதில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். 4 சுகாதிபதி, தாய்க்கு காரகன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வந்து அந்த அதிபதியை பயன்படுத்தியே நான் சொல்லியிருப்பேன்ல. இந்த அதிபதிகளும் இந்த தசால முக்கியமான ப்ளே பண்ணுவாங்க. ஒரு கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டு பலன்களையும், அந்த கிரகத்துக்கு 2 வீடுகளோ இல்லை 1 வீடுகளோ இருக்கும். சூரியன் சந்திரனுக்கு 1 வீடு இருக்கும். ராகு கேதுகளுக்கு வீடுகளே கிடையாது. அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ, எந்த கிரகத்தோட சேர்றாங்களோ, எந்த கிரகங்களுடைய பார்வையை வாங்குறாங்களோ அந்த கிரகங்களுடைய தன்மைகளை பிரதிபலிப்பாங்க. நீங்க எடுத்துக்கிடணும். மீதி 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கும். அப்போ அந்த கிரகம் தான் அமரும் வீட்டில் உள்ள பலன்களை, தான் எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை இருக்கிற வீட்டின் அடிப்படையிலும் தனது காரகத்துவத்தை கலந்து தசையில் செய்வார். அவருடைய தசையில செய்வார். குரு தசை நடக்கிறது. உங்கள் லக்னத்துக்கு யோகரா அவயோகரா, இயற்கை சுபர் தான், லக்ன யோகரா அவயோகரா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு, 4ஆவது வீட்டில் அமர்ந்திருக்காரு, அவர் எந்த, இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம், மேஷத்துக்கு 4ஆம் இடமான கடகத்தில் அவர் அமர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் வந்து 9ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருப்பார். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலையும் விரயஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருப்பார். அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தை விட அவருடைய தசையில அந்த 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை அவர் அதிகமாக செய்ய போகிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனுடைய நிலைமையை வைத்து அந்த கிரகம் குருவுக்கு கிடைக்கக்கூடிய ஒளிக்கலப்புகள் சொன்னால் பார்வை, எந்த கிரகத்துடைய பார்வை பெறுது, ஸ்தான பலம். அவர் அந்த வீட்டில் நட்புங்கிற வலிமையில இருக்கிறாரு, உச்சங்கிற வலிமையில இருப்பாரு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு உச்சங்கிற ஸ்தான வலுவில் இருக்கிறவருக்கு எந்த விதமான சுப கலப்புகள், பாவக்கலப்புகள் இணைவு மூலியமாவோ பார்வை மூலியமாவோ கிடைக்கிறத வச்சுத்தான் அவர் இந்த லக்னத்துக்கு யோகர் தான். பாக்கியாதிபதியாக இருந்தாலும் விரயஸ்தானத்தோட தான் தொடர்பில் இருக்கிறாரு. விரயஸ்தானத்தை தான் பார்வை மூலியமா தொடர்பு கொள்வார். இயற்கை சுபர், லக்ன சுபருங்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமாக இருக்க போகிறது குரு தசையில். ஒரு 75%, 25% பாக்கியாதிபதி அந்த வீட்டில் தொடர்பு இல்லைனாலும் அந்த வீட்டு பலன் அவர் தான் செய்யணும். அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறது முடிவாகும். தசைக்கு அடியில் புத்தி வரும். உதாரணத்துக்கு குரு தசை, நான் ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, குருவில் ஆரம்பிச்சோன்னா அடுத்து சனி புதன் கேதுன்னு இப்படி அந்த ரவுண்ட் வந்துடணும். குரு தசையில குரு புத்தி தான் ஃபர்ஸ்டா வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தசையில அவருடைய சுய புத்தி தான் ஃபர்ஸ்டா வரும். அதுக்கு கீழே அந்தாரம் வரும், அதுக்கு கீழே சூட்சமம் வரும், அதுக்கு கீழே பிராணம் வரும். இது எல்லாமே அந்த சுய புத்தி. குரு திசை, குரு புத்தி, குரு அந்தாரம், குரு சூட்சமம், குரு பிராணம், இதே மாதிரி தான் வரிசையா வரும். அப்போ குரு திசையில குரு புத்தி, அப்போ குரு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு சனி புத்தி, சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் புத்தி. இந்த குரு திசையில குரு புத்தி எத்தனை வருடம், குரு திசையில குரு தசை 16 வருடம் சொல்லிட்டேன். குரு திசையில குரு புத்தி எத்தனை வருடம், இதுக்கெல்லாம் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். கத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. ஆர்வம் இருந்தால் நீங்க போய் கத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கணக்கீடுகளும் கம்ப்யூட்டர்ல ஈஸியா வந்துடும். கணக்கீடுகள் வந்துடும், பலன்கள் வராது. அப்போ இந்த குரு திசை குரு புத்தி எத்தனை வருடம், குரு புத்தி முடிஞ்சோடனே சனி புத்தி ஆரம்பிச்சிடும். அப்ப சனி புத்தி வந்தோடனே அது பக்கத்துல என்ன வரும், சனி அந்தாரம், சனி சூட்சமம், சனி பிராணம். இதே மாதிரி அடுக்கடுக்கா 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 இப்படியே போய்கிட்டு இருக்கும் அந்த தசாபுத்தி அமைப்புகள். இதுல குரு தசையில சனி புத்தி வருது. மேச லக்னத்துக்கு சனி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரு, அப்போ அவருடைய தாக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்தார கணக்குகள், சூட்சம கணக்குகள், பிராணம் வரைக்கும் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அந்தார கணக்குகள் வரைக்கும் நீங்க போகணுங்க. தசாநாதனுக்கு புத்திநாதனும் அந்தாரநாதனும் 6, 8 மறையக்கூடாது. தசாநாதன், புத்திநாதன், அந்தாரநாதன், இந்த 3 பேர்களும் 6, 8 தொடர்புல இருக்கக்கூடாது. சுபத்துவம் மட்டுமே அடைந்திருக்கணும், பாவத்துவம் அடையக்கூடாது. உங்க லக்னத்துக்கு யோகரா அவயோகரா எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்குள் உள்ள தொடர்பு கேந்திர கோணத்துல இருக்கிறாங்களா, 3, 6, 8, 12 மறைஞ்சிருக்காங்களா,
இல்லை 11ஆம் இடம் 7ஆம் இடம் இது போன்ற இடங்கள்ல இருக்கிறாரா இப்படிங்கிறத மேட்ச் பண்ணி தான் பலன்கள் எடுக்கணும். இதை நான் அடுத்தடுத்து உண்மை ஜாதகத்தை போட்டு விளக்குவோம் பார்த்தீங்கன்னா அப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இவ்வளோ விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் மைனூட்டாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் மாரகாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் வரும், பாதகாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் வரும், அட்டமாதிபதினு ஒரு சப்ஜெக்ட் வரும். இவங்கெல்லாம் நம்மளுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஆயுள் பலத்தை பற்றி ஒரு கிளாஸ் நடத்தினேன்னா இவங்களை அப்படியே சேர்த்து அதில் சொல்லி கொடுத்துட்றேன். பாதகாதிபதினா யார், மாரகாதிபதினா யார், அட்டமாதிபதினா யார், அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட கணக்கை எப்படி முடிவு பண்ணணும், அது நம்ம குடும்ப உறுப்பினர்களோட எப்படி கனெக்ட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தசாநாதனுக்கு புத்திநாதன் 6, 8, 12 மறையக்கூடாது, லக்னத்துக்கும் மறையக்கூடாது. தசாநாதனுக்கு புத்திநாதன் நண்பர்களாக வருகிறாரா, லக்னத்துக்கு நண்பராக வராரா, அந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவம் பாபத்துவம் போய்கிட்டே இருக்கும். ஈஸி கிடையாது. ஆனால் ஒரு தடவை மைண்டு ஞாபகம் வச்சு பழகிட்டீங்கன்னா ஈஸி தான். இப்போ நான் இத்தனை விஷயம் சொல்லும்போது உங்களுக்கு பயங்காட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் கற்றுக்க முடியாத ஒன்றெல்லாம் இல்லைங்க. இதுக்கே நம்ம குழம்புனோம்னா ஒரு கோடிங் ஒரு சாஃப்ட்வேரை வடிவமைக்கிறாங்களா, அப்போ எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கணும். புதனுடைய புத்திசாலித்தனமும் சனியுடைய பொறுமையும் இல்லாமல் கோடிங்க ஒருத்தங்களால் கற்றுக்கிடவே முடியாது. அதே மாதிரி தான் ஜோதிடமும். புதனுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வேணும், சனியுடைய பொறுமையும் வேணும். இது இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஜோதிட கலையை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தடவை டிரைவிங் ஓட்டுறீங்க, புதுசாக கொண்டு போய் உங்களை உட்கார வைக்காங்க, என்னடா இது கையில் கீர் போட சொல்கிறாங்க, காலில் 3 இது கொடுத்துருக்காங்க, 3ஐயும் மாற்றி மாற்றி அமுக்க சொல்கிறாங்க, கண்ணு வந்து ரோட்டை பார்க்க வேண்டியிருக்கு, இன்னொரு கையில் வந்து நம்ம ஸ்டீரிங்கை பிடிக்க வேண்டியிருக்கு, இதில் வேற நம்ம இண்டிகேட்டர் போடணும், ஹார்ன் அடிக்கணும், லெஃப்டா லைட்டா, இவ்வளோ குழப்பங்கள் வரும். பழகி பாருங்க, அப்படியே கதை பேசிட்டு அசால்ட்டாக அவங்க கை அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். அநேகமாக தசாபுத்தி அமைப்புகளில் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தசாபுத்தி அமைப்புகள் இந்த பேட்டர்னில் தான் வரும், வரிசையாக சொல்லி கொடுக்கல, ஆனால் அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பக்கத்தில் படம்லாம் வந்து நான் போட சொல்கிறேன், சரிங்களா? பக்கத்தில் அந்த படங்களெல்லாம் நான் போட சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து ஈஸியாகவே இருக்கும். அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு பேட்டர்னை புரிஞ்சுக்கோங்க. பலன் சொல்கிறதுக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நான் எடுத்த இந்த 4 கிளாஸுமே பலன் சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு 50 வருடங்கள் ஆனாலும் எளிமையாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு ஜோதிடத்தை பற்றி அடிப்படை நாலேஜே இல்லாத ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. கிரகங்களுடைய காரகத்துவங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் பார்வைகள், இன்னைக்கு வந்து தசாபுத்தி அமைப்புகள், இந்த 4 கிளாஸை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மீதி உள்ளதெல்லாம் துணை அமைப்புகள் தான், சின்ன சின்ன அமைப்புகளாக தான் வரும். மெயின் இதுதான். இந்த 4 விஷயத்தை வச்சு தான் நாங்கள் பலன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இதில் தான் வரும். மீதி எல்லாமே துணை அமைப்புகளாக தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு துணை அமைப்புகள் மாதிரி வரும். அது இந்த 4 மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே மீதி எல்லாத்தையும் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஒரு 70% இதுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு வந்து வந்துடும். ஒரு 30% அக்யூரேட் படுத்துறதுக்கு எப்படிங்கிறத நான் சின்ன சின்ன கிளாஸஸ் தனித்தனியாக நடத்துகிறேன். தசாநாதன் தான் என்றைக்குமே முதலாளி, அதை மறந்துடக்கூடாது. தசை தான் முக்கியம். தசை நல்ல தசை, நெகட்டிவான புத்தி, அந்த புத்தி முடிகிற காலகட்டங்கள் வரைக்கும் பிரச்சனைகள் வராதா? வரும். அதுதான் நீங்கள் தடுமாறுவீங்க. நல்ல தசை, புத்தி வேலை செய்யாது இல்லை, வேலை செஞ்சிடும். புத்தி வேலை செய்யும். புத்தியையும் கால்குலேட் பண்ண தவறக்கூடாது. ஆனால் தசை நல்ல தசையாக இருக்கும்போது அந்த புத்திகளுடைய கடுமை எந்த அளவுக்கு பாவத்துவம் அடைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து வெளிப்படும். ஒரு பாதுகாப்பு தான். ஒரு துப்பாக்கி சுடுறாங்க, ஒரு பாதுகாப்பை நீங்கள் வச்சிட்டு இருக்கீங்க. அந்த புல்லத்தோடைய வலிமை தான் அந்த பாதுகாப்பை தடுக்குதா உடைக்குதாங்கிறத முடிவு பண்ணும். அப்போ அந்த புத்திநாதன் அந்தாரநாதர்கள் யாரையும் கொல்ல மாட்டாங்களா, கஷ்டத்தை தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுக்க மாட்டாங்களா, கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவத்துவத்தின் அளவுகள், அந்த குண்டின் வீரியம் அதிகரிக்கிற மாதிரி இருந்துடுச்சுன்னா அங்கே தசாநாதன் வேலை செய்யாமல் போயிடுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஏன் போட்டுட்டு போகிறீங்க? அதை சுட போகிறாங்க, சுட்ட நம்ம செத்துற போகிறோம். எதுக்கு நம்ம அதை போடுறோம்? ஒருவேளை பாசிபிளான ஒரு சாதாரண குண்டுகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிட முடியற மாதிரி தசை நல்லா நடக்கிறது நல்லது. புத்திகளும் நல்லா இருக்கணும், அந்தாரமும் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு உயர்தர நிலைமை. இல்லைன்னா நான் சொன்ன அந்த குண்டு பாஞ்சி அந்த தடுப்பு கவசம் உடையிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அந்த சின்ன சின்ன ஓமைகளை தான் வச்சுத்தான் பலன் எடுக்கிறதுல துல்லியத்தன்மையை அதிகப்படுத்தவே முடியும்.
இல்லை தசாநாதனுக்கு புத்திநாதன் கட்டுப்பட்டவன் தான், கட்டுப்பட்டவன் தசா நல்லா இருக்கு சாக மாட்டான் கொல்லுவார். நடக்கும்போது தெரியும். நான் சொல்ற ஓமை பேசுறதுக்கு நல்லா இருக்கும். தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு புத்திநாதன், புத்திநாதனுக்கு கட்டுப்பட்டு அந்தாரநாதன், எல்லாம் பேச நல்லா இருக்கும். அந்தாரநாதன் கடுமையான பாவத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய ஆப்போ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ நடக்கும்போது அப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ இந்த ஆள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அப்பந்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இதுதான் இந்த தசாபுத்தி அமைப்புகளுடைய சூட்சமம். இதை நான் எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கிளாஸில் என்னால் முடிஞ்சதை இந்த ஜோதிடத்தை கணித அடிப்படையில் எளிய முறையில் நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். ஓம் நமச்சிவாயா.